திரு கார்த்திகன் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார், இந்தியா கூட்டணியை பலவீனப்படுத்துறது பாஜகன்னு. அப்போ பலவீனம் ஆகிற பொறுப்பை இந்தியா கூட்டணி ஏற்றுக்காதா? என்னைக்குமே பாஜக மேலே தான் அந்த பலவீனப்படுத்துறதுங்கிற குற்றச்சாட்டை வச்சுட்டே இருக்க முடியுமா? இல்லை, அதாவது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டு ஒரு அரசியல் கட்சியாக பாஜக இயங்குகிற போது எங்களுக்கு மாற்று கருத்தில் எங்களுக்கு எதிரான சித்தாந்தம் தான். களத்திலும் கருத்தியலும் நாங்கள் எதிர்த்துருவங்கள் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் அண்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது பாலிடிக்ஸில். பணம் இன்றைக்கி ஒரு பெரும் வெப்பமாக இருக்குது. இப்போ கூட உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எலக்டோரல் பாண்டுக்கு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குற போது இதெல்லாம் ஒரு தெளிவான வரையறையை கொடுக்குது. நீங்கள் இப்போ இந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு காலத்தில் இது குதிரை பேரம் என்று கிண்டல் அடித்த அதே கட்சி, தன்னை மாறுபட்ட கட்சி, வேறுபட்ட சிந்தனை உள்ள கட்சின்னு சொல்லிக்கிட்ட கட்சி, இன்றைக்கு எதிலும் தாங்கள் வேறுபட்டவர்கள் அல்ல, அந்த குட்டையில் தான் நாங்களும் இருக்கிறோம் என்பதை நிதர்சனமாக காட்டும். அப்போ தலைவர் அதான் சொன்னார், 18 கோடி பேர். நண்பர் புரட்சி கவிதாசன் ரொம்ப ஆண்டுக்கு பிறகு தான் சந்திக்கிறேன். 18 கோடி பேர் உறுப்பினராக இருக்கிற உலகின் முதல் கட்சி பாஜக. எனக்கு வாழ்த்துக்கள். சீன கம்யூனிஸ்ட் கட்சி 2வது இடத்துல இருக்குது. ஆனால் என்ன விஷயம்னா, இவ்வளோ 18 கோடி பேர் இருக்கிறதுல அந்த கட்சிக்கு தலைவர்கள் இல்லை. காங்கிரஸ் கட்சியிலேருந்தும் மற்ற கட்சிகள்லேருந்தும் தலைவர்களை காவு கொடுத்து வாங்கி நீங்க அரசியல் நடத்த வேண்டிய துப்பாக்கி நிலையில் இருக்கிறீங்கன்னா, இதுதான் இவங்களா விரும்பி போய் அங்க பாஜக விரும்பி போகல. என்ன விஷயம்னா, இப்ப நான் ஒன்னு சொல்றேன், இந்த இடியும் சிபிஐயும் ஐடி ரைடும் பாருங்க, நடத்தப்படுகிற காலங்களை பாருங்க, இவையெல்லாம் எப்படி பண்ணப்படுது பாருங்க. இதே இடி, இதே மற்ற நிறுவனங்கள் சிபிஐ உட்பட எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களை தவிர அவர்கள் ஆளுகிற மாநிலங்களில் ஏன் ஒற்றை விரலை காட்ட மாட்டாங்க? அப்போ இந்த பயாஸ்டு அப்ரோச் இருக்கு பாருங்க, அது அரசியலில் ஒரு பிம்பத்தை, தங்களுக்கான பிம்பத்தை உருவாக்குவதற்கு, தங்களுக்கான பயமுறுத்தலை காட்டுவதற்கு, எதிர்கட்சிகளில் இருக்கிற பலகீனமானவர்களை வென்றெடுப்பதற்கு அதற்கான வேலை செய்யுது. எனவே தான் அந்த ஆற்றல் வெள்ளைக்காரர் காலத்திலே பார்த்தது தான் காங்கிரஸ் இயக்கம். அந்த காலத்திலேயே தலைவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்திய காலம்லாம் உண்டு. அதையெல்லாம் எதிர்கொண்டு தான் வந்திருக்கிறது. இடதுசாரிகளை பொறுத்தவரை களத்தில் நின்று போராடக்கூடியவர்கள் தான். இன்றைக்கு 4 சீட்டு வரும், 5 சீட்டு வரும், வெறும் சீட்டுக்காகவும் நாடாளுமன்ற இடங்களுக்காகவும் சட்டமன்ற இடங்களுக்காக மட்டும் நாங்கள் போடல. இல்ல, அது எடுபடும் நினைக்கிறீங்களா? மக்கள் களத்துல பாஜக எங்களை இப்படிலாம் சிரமப்படுத்துது, முடக்குது, ஒடுக்குதுன்னு நீங்க சொல்றது எடுபடும் நினைக்கிறீங்களா? இல்ல தவறு செய்தவர்கள் மீது பாஜக நடவடிக்கை எடுக்குது அப்படின்னு அவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு கூடுவதா தானே அவங்க நம்புறாங்க? உங்களுக்கு 20 ஆண்டு திட்டம்னு இந்திரா காந்தி கொண்டு வந்தாங்க எமர்ஜென்சிக்கு முன்பு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எமர்ஜென்சின் போது அந்த முழக்கம் தான் வச்சாங்க. மக்களுக்கு பல கருத்துக்கள் அதில் ஏற்புடையது. ஆனால் ஏன் எதிர்த்து முறியடித்தார்கள்? அது ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி, அறிவித்த எமர்ஜென்சி. அதை தான் இன்றைக்கு இவங்க அறிவிக்காமல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உலகில் வேற எந்த நாட்டிலும் இல்லைங்க. இங்கே தான் கவர்னர்கள் மூலம் ஒரு கொல்லைப்புற அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறது பாஜக. நேரடியாக அரசியலுக்கு வருவது வேறு. ஆனால் அரசமைப்பு பதவிகளை அரசியலுக்காக தங்களுடைய ஆளும் அணிக்கு சார்பான ஒன்றாக மாற்றுவதற்கான முயற்சி அவர்கள் எடுக்கிறாங்க. நீங்க இங்க தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளாவை எடுங்க, அதே போல வெஸ்ட் பெங்காலை எடுங்க, கர்நாடகாவை எடுங்க, இப்படி எல்லா இடங்களையும் அம்மையார், நம்முடைய மதிப்புக்குரிய குமரி அனந்தன் அவர்களுடைய மகள் தமிழிசை அவர்கள் எடுத்துங்க. இதுக்கு முன்னாடி தெலுங்கானாவில் நடந்த முறைகளை பாருங்க. இவையெல்லாம் எப்படி இருக்கிறது? இவர்கள் தான் சொன்னார்கள் 2014 பரப்புரையில், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டெல்லியில் இருந்து இந்திய மாநிலங்களை பார்க்க மாட்டோம், மாநிலங்களிலிருந்து டெல்லியை பார்ப்போம். கோஆபரேட்டிவ் ஃபெடரேஷன். இப்போ எங்கே இருக்கிறது கோஆபரேட்டிவ் ஃபெடரேஷன்? கோஆபரேட்டிவும் இல்லை, ஃபெடரேஷனும் இல்லை. மாறாக அதை அனைத்தையும் அழித்தொழிக்கிற வேலைகளை செய்கிறது. எனவேதான் ஒரு ஒற்றை இந்தியா, ஒற்றை அரசியல், ஒற்றை கட்சி, ஒற்றை நபர் என்கிற அந்த ஒற்றைக்கு இலக்காகி நின்று கொண்டிருக்கிறது. இது இந்திய ஜனநாயகத்துக்கு விரும்பலையா? கட்சிகள் விரும்பல. இது கட்சி மட்டும் இல்ல, மக்களும் விரும்பல. எனவேதான் இன்னைக்கு நாடு முழுவதும் பாருங்க, ஒன்னும் இல்லைங்க, மல்யுத்த வீராங்கனைகள் ஏன் போராடினாங்க? எதுக்கு போராடினாங்க? அந்த மல்யுத்த சங்கத்தினுடைய தலைவர், இவங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், அவங்க முறையாக குற்றச்சாட்டு சாட்டினாங்க. குற்றச்சாட்டு சாட்டிய பிறகு எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் முதல்ல அதுல இருந்து விடுபட்டு ஒரு திறந்த ஒரு இதுக்கு விட வேண்டியது தானே, ஒரு காவல்துறை இதுக்கோ அல்லது சிபிஐ என்கொயரிக்கோ விட்டுருக்க வேண்டியது தானே. மாறாக பாதுகாத்தார்கள். அதனுடைய விளைவு என்ன? அவங்க வாங்கின மெடலையே தூக்கி போட்டு கங்கை ஆற்றிலே போய் எலெக்ஷன் தானே அளவுகோல், அதுல ஜெயிக்கிறாங்கல்ல. தேர்தல் ஜனநாயகத்துல பாஜக ஒரு எலெக்ஷன் என்ஜினியரிங் மெஷினாக இருக்கிறது. அதற்கான தகவமைப்புகளை செய்ய வேண்டும் என்று வடபுலத்தில் அது தீவிரமாக முயற்சிக்கிறது. என்னுடைய தாழ்மையான கருத்து,
குறைஷி போன்ற தேர்தல் ஆணையர்கள் இன்னைக்கு சொல்லிட்டாங்க, முன்னாள் தேர்தல் ஆணையர்கள். முன்பெல்லாம் நம்முடைய இவிஎம் எல்லாமே ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும், இப்ப 2 தனியார் நிறுவனங்களின் கட்டுப்பாட்டுக்கு செல்கிறது. எனவே அவற்றையெல்லாம் வெளியிருந்து இயக்க முடியும். இதுவரையிலும் தேர்தல் ஆணையர்கள் யாரும் அது குறித்து வாய் திறக்கல. இதுவே ஜனநாயகத்துக்கு எதிரானது. இன்னொன்னு, உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லுது, இதோட முடிச்சிடறேன். உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லுது. அந்த தீர்ப்பு என்ன? அந்த தீர்ப்புக்கு எதிராக இவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் தங்களுக்கு இருக்கிற பெரும்பான்மையை பயன்படுத்தி அதுக்கு என்ன கொண்டு வர்றாங்க? தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கிற குழு இருக்குல்ல, அதுல இருக்கிற எதிர்க்கட்சி தலைவரை தூக்கி எறிந்து விட்டு ஒரு கேபினெட் அமைச்சரை பயன்படுத்தலாம். உச்சநீதிமன்ற நீதிபதி எடுத்து விட்டு அதற்கு பதிலாக கேபினெட் அமைச்சரை வைக்கலாம் அப்படின்னு ஒரு நிலையை எடுக்கிறார்கள். அப்ப ஒன்று தெரிந்தும் தவறு செய்கிறார்கள், இன்னொன்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்திய விஷயத்திற்கும் எதிராக செய்கிறார்கள். மக்கள் மனதில் இருக்கிற எல்லா சந்தேகங்களுக்கும் அவர்கள் பதிலளிக்கிற இடத்துல இல்ல, மாறாக மேலும் மேலும் சந்தேகங்களை அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கான நலத்திட்டங்கள், விலை உயர்வு, இது குறித்து என்றும் அவர்கள் பேசுவதில்லை. அதை பற்றி பேசினால் வளர்ச்சி வளர்ச்சி என்பார்கள், அல்லது மாட்டுக்கறி பிரச்சனை எடுப்பார்கள், அல்லது வேறு பிரச்சனைகளை எடுத்து அதிலிருந்து திசை திருப்ப பார்க்கிறார்கள். எனவேதான் கடந்த 10 ஆண்டு மோடியின் ஆட்சி என்பது இந்திய ஜனநாயகத்தின் மாபெரும் வீழ்ச்சி.